கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தற்போது வருண பகவானுக்கே தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடுகாட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 சடலங்களில் விரிப்பதற்கான கட்டைகள் வரட்டைகள் அனைத்துமே முழுமையாக மழையில் நனைந்து விட்டது. அந்த நனைந்திருக்கக்கூடிய அந்த கட்டைகளில் வைத்து எப்படி அந்த உடல்களை தற்போது எரிப்பது என்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. கொட்டும் மழையில் 2 உடல்கள் முன்னதாகவே, அதாவது கிறித்துவ முறைப்படி கொண்டு சென்று அவர்கள் நல்லடக்கம் செய்து அந்த உடல்களை புதைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த உடல்களை அவர்கள் குடும்ப முறைப்படி எரிப்பதற்கும் அவர்கள் புதைப்பதற்குமான சூழ்நிலை தற்போது மழை கொட்டி தீர்த்து வருகிறது. காற்று கடுமையாக வீசிக் கொண்டிருக்கிறது. இதனால் அந்த 21 உடல்கள் எரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கட்டைகள் எல்லாம் முழுமையாக நனைந்து விட்டது. எரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடியா திமுக அரசு கருணாபுரத்தில் மட்டும் 26 உடல்கள் ஒரே நேரத்தில் பிறங்களாக ஒவ்வொரு வீட்டின் முன்பாக கிடத்தப்பட்டு கிடக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நேர்ந்ததில்லை. குறிப்பாக ஒரு கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பேர் பறிகொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமம் கள்ளச்சாராயத்தினுடைய உயிர் வழியாக எத்தனை உயிர்களை பறிகொடுத்து அந்த மக்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்கள். அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு 33 பேர் சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஜிங்பம் மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ஒரு உடல் மழையில் நனைந்து கொண்டே எடுத்துச் செல்லுகிறார்கள். எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உடலை எப்படி அடக்கம் செய்வது, எப்படி எரிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த பகுதி ஆற்றை ஒட்டிய பகுதி. புதைப்பதற்கான இடம் மிக மண் போன்ற ஒரு கரிசல் மண் புகுந்த ஒரு சாலை. அந்த சாலைக்குள் அந்த வாகனங்கள் செல்லுவதில் மிகப்பெரிய சிரமம் சவாலாக இருக்கும். அதே போன்று எரிப்பதாக இருக்குமானால் அந்த உடல்களை எரிப்பதற்கான கட்டைகள் அந்த வரட்டைகள் அனைத்துமே நினைந்துவிட்டது. மிக கொடூரமான துயரமான ஒரு சம்பவம் தற்போது அந்த மக்களுக்கு நேர்ந்திருக்கிறது. எதிர்பாராத ஒரு இந்த விபத்து என்று சொல்லுவதே, இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது திட்டமிட்டு நடந்ததா அல்லது கள்ளச்சாராயத்தை காட்டாற்றாக ஓடவிட்டதனால் நடந்ததா என்கிற எந்தவித ஒரு தெளிவும் இல்லாமல் அந்த மக்கள் நிர்கதியாய் நிற்கிறார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்மளுக்கு யார் ஆதரவு தரப்போகிறார்கள், அடுத்து நம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்துவது, தங்களுடைய தினந்தோறும் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, என்ன வேலைக்கு செல்வது என்று எதையுமே தெரியாமல் அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு தருணத்தில் தான் அந்த கருணாபுரம் கிராமம் தற்போது இருக்கிறது. 26 பேருடைய அந்த உடல்களை 21 பேருடைய உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக தற்போது மழை கொட்டி கொண்டிருக்கிறது. கொட்டு மழையில் ஒரு உடல் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடலை அவர்கள் உள்ளே சென்று அந்த நல்லடக்கம் செய்ய முடியாமல் சாலையிலேயே உடலை நிறுத்தி வைத்திருக்கிறார். குறிப்பாக மழையானது எப்பொழுது விடும், அப்போ அந்த பகுதிகளுக்கு அந்த வாகனத்தை கொண்டு செல்ல முடியுமா, அந்த உடலை தூக்கி சென்றுதான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு மழை நேரத்தில் அரசானது இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, குறிப்பாக வாகனங்கள் செல்லுவதற்கு அந்த சாலையை தயார் செய்திருக்கலாம். ஏற்கனவே அந்த பகுதியில் இது போன்ற மண் பகுதியில் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்கலாம். கள்ளச்சாராயத்தால் இப்படி 42 உயிர்களை பறிவாங்கிய இந்த அரசாங்கம், காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை கூட செய்யவில்லை. குறிப்பாக இந்த எரிக்கக்கூடிய இந்த சுடுகாடு பகுதியில் ஒரு காவலர் கூட இந்த பகுதியில் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரதான சாலைகளில் குறிப்பாக திமுகவினர் அமைச்சர்கள் வருகிற பொழுது அந்த பகுதி முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அங்கு பாதுகாப்பு வலயத்திற்குள் போக்குவரத்து காவலர்கள் இருந்தார்கள். தற்போது இந்த உடல்கள் செல்லுகிற பகுதியில், சுடுகாடு பகுதியில் எந்த ஒரு காவலரும் இல்லை. அனாதைகளாக அந்த பிணங்களை அந்த மக்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கென்று உதவுவதற்கு நாதியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அரசு இயந்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. 21 பேரை ஒரே இடத்தில் எரிக்கக்கூடிய இந்த அவலத்தை கருணாபுரம் அந்த கிராமம் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடந்ததில்லை என்று அந்த மக்கள் கலங்குகிறார்கள். ஒரு கருப்பு நாளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கள்ளச்சாராய விற்பனை காரணமாக இந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால் தான் நாங்கள் இன்று இழந்து தவிக்கிறோம் என்று அவர்கள் வேதனையோடு கலங்கி நிற்கிறார்கள். தொடர்ந்து உடல்களை எடுத்து வருவதற்கான வாய்ப்பு தற்போது இந்த மழையானது அதிகமாகி கொண்டிருக்கிறது. காற்றும் பலத்த காற்று வீசுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட உடல்களை எப்படியாவது அவர் அடக்கம் செய்ய வேண்டும்.
ஆனால் அடக்கம் செய்யக்கூடிய பகுதியில் மழை கொட்டி கொண்டிருந்தால் தீயில் அந்த உடல்களை எப்படி எரிப்பது, இறுதிச் சடங்கு இங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதியில் எப்படி செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. தண்ணீர் தேங்குகிற இடத்தில் அந்த கொண்டு வரக்கூடிய சடலங்களை கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் மூலமாக எப்படி கொண்டு செல்வது, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு கருணாபுரம் கிராம மக்கள் கண்ணீருக்கு மேல் கண்ணீராக, சோகத்திற்கு மேல் சோகமாக, வெந்த புண்ணில் மேலும் மேலும் வேலை பார்க்கக்கூடிய நிலையில் தான் அவருடைய இந்த துயரம் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை கொட்டி தீர்த்துக் கொண்டே இருக்கிறது.